ஹலோ மக்களே, ஜூலை 10 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மேகா சந்தேசம் சீரியலும் சலங்கியாலி சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்கே நம்ம ஜானு சரி லக்ஷ்மிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், அவங்க வேற சமைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா டக்குன்னு யாரோ நம்ம ஜானு கையை பிடிச்சி ரூம்குள்ள இழுக்கிறாங்க. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். அவர் தான் விவேக் தான் பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே இழுத்துட்டு ரூம்குள்ள வச்சுட்டு கதவை சாத்தி தாப்பால் போட்டுடுறாரு. உடனே என்ன விவேக் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்றது தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும், அதுலயும் அம்மா மட்டும் பார்த்தாங்க அவ்வளவுதான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம விவேக்கோ, என்ன ஜானு இதுல என்ன இருக்கு, நான் எவ்வளவு உங்ககிட்ட ஆசையா பேச வந்தேன், ஆனா நீ பாரு உனக்கு இது பேரு தான்மா ரொமான்ஸ், இப்படிதானம்மா பண்ணணும், இதுல என்ன தப்பு இருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் ரொமான்ஸ் பண்ண என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. நம்ம ஜானுக்கோ, ஆமா அதுக்கு முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கணும், உன் அம்மா முதல்ல ஒத்துக்கிட்டு உன் அம்மா அதாவது என்ன மருமகளா ஏத்துக்கணும், அது எங்க நடக்க, நீ போய் முதல்ல உன் அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணு, அதுக்கடுத்து இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ அது நடக்கும்போது நடக்கட்டும் ஜானு, இப்ப நம்ம ரொமான்ஸ் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஜானுவோ, விவேக் நீ பண்றது சரியில்லை, ஒழுங்கா நீ போ, என்ன வழி விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் முடியாது, வழி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரும் மொம்படியா புடிச்சு வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. விவேக் நீ பண்றது சரியில்லை, நீ பாக்குற பார்வையே சரியில்லை, நீ என்ன இன்னைக்கு உனக்கு ரொம்ப நீ நல்ல மூட்ல இருக்க போல அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டே இருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு, பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காதலிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி வாழ்க்கைய என்ஜாய் பண்றாங்க, ஆனா நீ பாரு நீ எனக்காக டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்ற, சரி அப்பப்போ எதையாவது ஒரு முத்தமோ ஒரு ஹக்கோ கொடுப்பேன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்ற, என்ன ஜானும் இது, அப்பப்போ நீயும் இதெல்லாம் பண்ணாதானே எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு இவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா நீ வழி விடுன்றாங்க. அதுக்கடுத்து செவுத்துல போய் முட்டிக்கிறாங்க. நம்ம ஜானு உடனே இவர் கையை வச்சு அப்படியே லாக் பண்ணிடுறாரு 2 பக்கமும். உடனே விவேக் நீ வழிய விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானு பேசிட்டு இருக்க. நம்ம விவேக்கும் அதெல்லாம் முடியாது, நீ ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணு, இல்ல எனக்கு ஒரே ஒரு முத்தம் கூட, நான் உனக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ உன் அம்மா மட்டும் இங்க வந்தாங்க அவ்வளவுதான், நம்ம கதையே முடிஞ்சிடும், பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். இங்க பாரு நல்ல மூடு போயிட்டு இருக்கல, நீ எதுக்கு என் அம்மா பத்தி இப்போ ஞாபகப்படுத்திட்டு இருக்க, என் அம்மா எல்லாம் இப்போதைக்கு வரமாட்டாங்க, என் அம்மா அங்க மனிஷாவோட ரொம்பவே அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, எங்க அம்மா எல்லாம் இப்போதைக்கு வரமாட்டாங்க, நீ எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடு ஜானு அப்படின்னு இவரும் பேசிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா நம்ம தேவயானி வந்துட்டு இருக்கிறாங்க விவேக பாக்குறதுக்காக. ஒன்னு விடு விவேக் வேண்டாம், உன் அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஜானு அதெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி இவர் முத்தம் கொடுக்கலான்னு போக விவேக் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராங்க. விவேக் அதுக்கடுத்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா 2 பேத்தையும் காணும். எங்க இருக்காங்கன்னு பார்த்தா அந்த கட்டிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. கட்டிலுக்கு அடியில ஒளியல, கட்டிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்க செவுத்த ஒட்டி. உடனே நம்ம விவேக் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க மடியில நம்ம ஜானு உட்கார்ந்துருக்காங்க. நான் சொன்னல விவேக் அப்பவே உன் அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, நீ போய மூடி, நீ எதுவும் பேசாதேப்பா அப்படின்னு சொல்லி இவருங்க 2 பேரும் இங்க மறைஞ்சிருக்கிறாங்க. இங்கே நம்ம தேவியானியா ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. இந்த விவேக் இங்கதான் போனா, கதவு வேற சாத்தி இருந்துச்சு, இல்ல இவன் சரியில்லையே, இந்த ஜானு வேற இந்த வீட்லயே தான் இருக்கிறா, அவ வேற ஏதாவது வளைச்சு போடுறதுக்கு நினைச்சாலும் பிளான் பண்ணிட்டு இருப்பா, முதல்ல அவ வேற இந்த வீட்டுல இருக்க, எனக்கு அது வேற பெரிய பிரச்சனை, முதல்ல விவேக் ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் இந்த ஜானு கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், போய் அந்த ஜானு போய் என்னோட மருமகளா வர்றதா, அது கண்டிப்பா நான் எந்த காலத்துல இதை நான் ஒத்துக்க மாட்டேன், விவேக் சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும், போன் இங்கதான் இருக்கு, இந்த விவேக் இங்க போனா, வெளியே போயிட்டானா சொல்லிட்டு விவேக்னு வெளியே தேடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம ஜானுவும் அதுக்கடுத்து, கேட்டியா நல்ல வேலை இன்னைக்கு தப்பிச்சோம், நான் இன்னைக்கு மட்டும் உங்க அம்மா கையில மாட்டியிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயேன், ஆசை தோசை அப்பள வடை போடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க நம்ம ஜானு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம அரவிந்தா இப்பதான் தன்னோட பேரன்னு தெரிஞ்சு போச்சுல்ல ஜுன்னு, அவங்க மேல பாசத்தை பொழியணும்ல, 5 வருஷமா பார்க்கவே இல்லை, அதனால இன்னைக்கு நான் தான் உன்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டன் எல்லாம் போட்டு விட்டு நம்ம ஜுன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜுன்னுவோ அவரு, ஐயோ கிராணி நீங்க எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்றீங்க, என் அம்மா தானே இத்தனை நாளா எனக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஐயோ ஜுன்னு, நீ இத்தனை நாளா நீ இந்த வீட்டுல இல்லல, இத்தனை நாளா நீ எங்களுக்கு நீ என்னோட பேரன்னு உண்மை தெரியாதுல்ல, இன்னையில இருந்து நான் தான் இனிமேல் உன ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவேன், நான் தான் உனக்கு எல்லாமே பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம லக்ஷ்மியும்,
ஜுன்னு லக்கிக்காக லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க ஜானுவும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா இங்க பேசிட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம லக்கி வந்து ஆச்சி எனக்கு தலைப்பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி சீப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வெயிட் பண்ண லக்கி, நான் தான் ஜுன்னுவை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இப்போ சொந்த பேரை மேல வந்துருச்சு. இது சொந்த பேத்தின்னு அவங்களுக்கு இன்னும் உண்மை தெரியாது. இருந்தாலும் நம்ம அரவிந்தா வந்து நான் தான் ஜுன்னுவை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்போ ஜுன்னு தான் உங்களுக்கு முக்கியமா, நான் முக்கியம் இல்லையா? அப்ப நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நானும் தானே ஸ்கூலுக்கு போகணும், என்னைய தானே நீங்க எப்பவும் கேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் நம்ம லக்கிக்கும் கோவம் வருது. இதெல்லாம் வந்து மித்ரா மாடியில இருந்து பாக்குறாரு. மித்ராக்கு கோவம் வருது. உடனே லக்கி சீப்பை வாங்கிட்டு லக்கி நானே ரெடி பண்ணிக்குவேன், இனிமேல் யாரும் ரெடி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு அரவிந்தா, எதுக்கு மித்ரா இப்ப நீ கோவப்படுற? நான் ஜுன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்க, ஒரு 5 நிமிஷம் தானே சொன்னேன், இப்ப என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. உங்களுக்கு இப்போ உங்க பேரை மேல ரொம்பவே பாசம் வந்துருச்சு, அதனால இப்போ உங்களுக்கு வந்து லக்கிய உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு மித்ரா இப்ப நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற? நான் அவனை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதனால வெயிட் பண்ணுன்னு சொன்னேன், இப்போ அதனால என்ன வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. லக்கி நீ வாமா, உனக்கு லட்சுமி தலைப்பின்னி விடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நானே என் பொண்ணுக்கு தலை பின்னிப்பேன், எனக்கு தெரியும் என் பொண்ணை பாத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து நம்ம லக்கி பாப்பா தூரமா கூட்டிட்டு போயிட்டு சோஃபால உட்கார வச்சிட்டு இருக்காங்க. உடனே உட்கார வச்சு நமக்கு வேற தலையும் பின்ன தெரியாது, ஒண்ணும் தெரியாது, நம்ம வேற இப்போ கெத்தா கூட்டிட்டு வந்துட்டோம். உடனே அதுக்கடுத்து நம்ம ஜுன்னு வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, ஓ அப்போ நீங்க 2 பேரும் ஒரு டீமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா உடனே லக்கி சொல்றாங்க, ஆமா நானும் அப்பாவும் ஒரு டீமு, நீயும் வேணா எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கிறியா ஜுன்னு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே லக்கி அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது, அவன்லாம் ஒண்ணு நம்ம டீம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சு, எனக்கு கேட்டுருச்சு, நானும் என் அம்மாவும் ஒரு டீமு, லக்கியும் அப்பாவும் ஒரு டீம் அப்படிதானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நாங்க 2 பேரும் தான் ஒரு டீம், நீங்க எல்லாரும் தானே ஒரு டீம், எனக்கு நல்லாவே தெரியும்னு நம்ம மித்ரா வந்து கோவத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மித்ரா அதுக்கடுத்து நம்ம லக்கி பாப்பாக்கு தலை சீவிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு தான் தலையே சீவ தெரியாது, சிக்கு எடுக்க தெரியல. அவர் சீவராரு, வலிக்குதா, ஐயோ அப்பா வலிக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, லக்கி நீ கத்தாத, எனக்கு தலையெல்லாம் பின்ன தெரியாது, நான் வேற அங்க வீர டயலாக்ல பேசிட்டு உனக்கு இங்க நான் பின்றேன்னு சொல்லிட்டேன், எனக்கே தெரியாது, நீ கொஞ்சம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எனக்கு தலையெல்லாம் பின்ன தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி தலையை சிவிட்டு இருக்காங்க. உடனே மனிஷாவும் தேவியானி இந்த நேரத்துல வராங்க. உடனே அப்பா லக்கிய மனிஷா கையில ஒப்படைச்சிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சிட்டு, எனக்கு போன் கால் வருது மனிஷா, நீ இந்த லக்கிக்கு தலையை மட்டும் பின்னி விடுறியா அப்படின்னு சொல்லி சீப்பை கொடுக்க, உடனே நம்ம ஜுன்னு அங்க இருந்த, அப்பா உங்களுக்கு போன் கால்லாம் எதுவும் வரலையே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்து, ஐயோ ஜுன்னு நீ எதுக்கு கத்துற, அது கவர் அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பா, அவங்களுக்கு அப்பாவுக்கு தலை பண்ண தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜுன்னு, ஐயோ லக்கி நீ ஏன் அப்பா மடத்தை வாங்குறியே, நீ தான் இப்ப கவர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா கையில இருந்து சீப்பு போயிருது. உடனே மனிஷா வந்துட்டு தேவயானி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த மனிஷாக்கு ஜடையே போட தெரியாது, அவளுக்கு தலையே பின்ன தெரியாது, இவகிட்ட போய் லக்கிய தலை பின்ன சொல்லிட்டு இருக்கா இந்த மித்ரா, இவ என்ன பண்ணி வைக்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவுக்கும் ஒன்றும் தெரியாதுல, அவங்க தெரியாதுன்னு சொன்னா இங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கமா இருக்கும்ல, அதனால அவங்களும் நான் ஏதோ பண்ற மாதிரி இவங்க ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷா. அடுத்து வந்து லக்கி, பின்னி விடு மனிஷா, எனக்கு போன் கால் வருதுல்ல, ஓகே மித்ரா நான் பின்ற மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சீப்பை வாங்கி, இவங்களுக்கும் சீவவே தெரியல, புடிச்சு சின்ன பிள்ளைங்கன்னா பார்த்து பக்குவமா பண்ணணும்ல, அப்படி கரெக்ட் முரட்டா சீவுறாங்க. ஐயோ வலிக்குது மனிஷா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஐயோ அப்பா இதுக்கு நீங்களே தேவலாம் போல, இந்த மனிஷா பண்றது எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல லக்கி நீ எதுக்கு கோவப்படுற, மனிஷா நீ கொஞ்சம் பொறுமையா பண்ணு, பாவம் இல்ல லக்கிக்கு வலிக்காம பண்ணு, ஐயோ போதும் அப்பா ப்ளீஸ், நான் போய் லக்ஷ்மி அம்மா கிட்டே பின்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். லக்கி நான் சொல்றத கேளு, மனிஷா கிட்டே பின்னிக்கோ, மனிஷா பின்னி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பா இப்படி நீங்க மாறி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் லஞ்ச் பிரேக்குக்கு தான் ஸ்கூலுக்கு போய் சேருவேன், யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் லட்சுமி அம்மா கிட்டே பின்னிக்கிறேன்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்ட போய் தலை பின்ன போறாங்க. இதுதான் நான் முதல்ல சொன்னேன். அரவிந்தா வந்துட்டு நீ லக்கிய இது பண்ணி சாப்பிடுங்க, அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுதுல கிளம்பணும்னு சொல்லிட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம லக்கிக்கு வந்து நம்ம லட்சுமி வந்து தலை பின்னிட்டு இருக்கிறாங்க. தலை பின்னி ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இவங்க வந்துட்டு நம்ம ஜுன்னு வந்து தட்டை வந்து தட்டிட்டு இருக்கிறாரு. அம்மா சீக்கிரம் கொண்டு வாங்க சாப்பாடு, சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லக்கியும் ஜுன்னும் உட்காந்துருக்கிறாங்க. ஜுன்னு வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. உடனே ஜானு டீச்சர் வந்து, என்ன ஜுன்னு என்ன இன்னைக்கு ரொம்ப இன்னும் டைம் தான் இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு, அப்புறம் என்ன இதுக்கு நீ அவசரப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம லக்கி பாப்பா அது ஒன்னும் இல்ல, இன்னைக்கு அப்பாவோட முதல் தடவை கார்ல போறாள்ல, எங்க விட்டுட்டு போயிருவாங்களோ அதுக்குதான் அப்பா வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் ரெடியா இருக்கணும்னு
ரெடி சாப்பிடுறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கான் ஜுன்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே சாப்பாடும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா அர்ஜுன் வீட்டுக்குள்ள வராரு. உடனே அர்ஜுன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, நீங்க என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன இன்னைக்கு காலையிலேயே வந்திருக்கீங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம அர்ஜுன் கேட்கிறாரு, என்ன ஜுன்னு இத்தனை நாளா நம்ம வீடுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப எங்க வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு, அது ஒன்றும் இல்ல, அதுவும் என்னோட வீடு தான், இதுவும் என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஜுன்னு. அடுத்து, எப்பவும் நீங்க காலையில எனக்காக ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவீங்க, என்ன சாப்பிட வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன காலையிலே வந்திருக்கீங்க, என்ன அர்ஜுன் காலையிலே வந்திருக்கா அப்படின்னு அந்த அரவிந்தாவும் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன் நீ வந்ததில்ல அப்படின்னு சொல்லி ஜெயதேவும் பேசிட்டு இருக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, எப்போதுமே காலையில அம்மாவையும் என்னையும் கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு ஆஃபீஸ் கூட்டிட்டு போவாங்களா, இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம், அதனாலதான் என்ன பாக்கிறதுக்காக வந்தீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி ஜுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. உடனே அர்ஜுன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பா ஒரு பக்கம், அர்ஜுன் மாமா வாங்கன்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா ஒரு பக்கம், ஜுன்னு ஒரு பக்கம், நீங்களும் சாப்பிடல வாங்க சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பசிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, இன்னும் டைம் இருக்கு, எனக்கு தெரியும் நீங்க சாப்பிட்டு மாட்டீங்கன்னு, நீங்க என்ன பார்க்க தானே வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிடுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜுன்னும் லக்கியும் வலுக்க டைம் நம்ம அர்ஜுனும் உட்கார வச்சு சாப்பாட வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து தேவயானியும் நம்ம மனுஷன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் இந்த அர்ஜுன் என்ன ஓவரா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன இவன் என்ன ஆக்டரா, இன்னும் உலகமாக நடிப்பை நடிச்சிட்டு இருக்கான், அதான் இந்த லட்சுமி அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான்ல, அப்புறம் என்னவா, அப்படியே ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியலையாமா இவனுக்கு அப்படின்னு மனுஷா திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே தேவயானி, என்ன மனுஷா நீ இதை எல்லாமே உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பன்னு பார்த்தா நீ போய் அந்த அர்ஜுனை திட்டிட்டு இருக்க, அவனும் இத்தனை வருஷம் லக்ஷ்மி அவங்க வீட்டுல தானே இருந்திருக்கா, திடீர்னு ஒருத்தி இல்லைன்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கு, அவனோட தோழிய பார்க்கணும் போல இருக்குன்னு வந்திருக்கான். ஆனா நம்ம இத மித்ரா கிட்ட வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும், அவன் கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தா பாரு, சிச்சி புருஷன் இந்த வீட்டுல இருக்கல, இன்னொருத்தன் வீட்டுல இங்க லக்ஷ்மிய பார்க்காம இருக்க முடியல பத்தியா, லக்ஷ்மிய பாக்குறதுக்காக கிளம்பி இந்த வந்துட்டான் பாரு அப்படின்னு தப்பா ஃப்ரேம் பண்ணி லக்ஷ்மியோட கேரக்டரை டேமேஜ் பண்ணி சீக்கிரமே அந்த அர்ஜுனோட மொத்தமா இந்த லக்கியும் ஜுனும் பேக் பண்ணி அனுப்பணும். அதை விட்டுட்டு அந்த அர்ஜுன் ஏன் வந்தான்னு இப்படி புலம்பிட்டு இருக்க, நம்ம வேலையை ஈஸியாக்கிட்டு இருக்கான் அர்ஜுன், அதுக்கு நீ அர்ஜுனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் நீ அப்படி, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க மனிஷா அப்படின்னு நம்ம தேவயானி புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க மித்ரா பிளேஸ்ல மித்ராவோட சேர்ல நம்ம அர்ஜுன் உட்காந்துருக்காங்க, அரவிந்தா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உடனே முதல் பிளேட்ல நம்ம அர்ஜுனுக்கு சாப்பாடு வைக்க வராங்க. உடனே ஐயோ லக்ஷ்மி நீ முதல்ல ஆன்டிக் வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் அர்ஜுன், நீ இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கல, நீயே உனக்கே முதல்ல வைக்கட்டும், சாப்பாடு யாருக்கடா முதல்ல வைக்கிறதுன்னு போட்டி நடந்துட்டு இருக்கு. உடனே நம்ம லட்சுமியும் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி எடுத்து பரிமாறி எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. மாடியில இருந்து பார்த்தா மித்ரா வராரு. இங்க பாரு, உடனே மனிஷாவும் தேவியானி, மித்ரா வந்துட்டான் வாங்க நம்ம ஆக்ஷனை போய் அங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க வந்துட்டு இருக்காங்க மித்ரா நோக்கி. மித்ரா தயவு செஞ்சு நீ இப்ப டைனிங் டேபிளுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மனிஷா என்னாச்சு? ஒன்னும் இல்ல மித்ரா, நீ வந்தா உனக்கு தேவையில்லாம கோவம் தான் வரும், காலையில உன்னோட டேவை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். அங்க அந்த அர்ஜுன் வந்திருக்கான், ஏதோ சொந்த பையன் மாதிரி அரவிந்தா ஆண்டி அவனை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த லக்ஷ்மியும் கட்டின புருஷன் நீ இங்க இருக்கப்போ அந்த அர்ஜுனை பாரி எப்படி கவனிச்சிட்டு இருக்கான்னு, சிச்சி இதெல்லாம் நல்லாவா இருக்கு, இப்படி காலங்காத்தாலே ஒருத்தங்க வீட்டுல அதுவும் மித்ரா உனக்கு அந்த அர்ஜுன் பரம எதிரின்னு தெரியும், லக்ஷ்மியை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை பாக்குறதுக்காக காலையிலே கிளம்பி வந்திருக்கான். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா இருக்கு, இதெல்லாம் பார்க்கவே அசிங்கமா இருக்கு சிச்சி அப்படின்னு மனிஷாவும் தேவியானே ஏதோ அவங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி மித்ரா காதுல விழுகுற மாதிரி மித்ரா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே மித்ரா திரும்பி பாக்குறாரு. நம்ம லக்ஷ்மி அர்ஜுன் சார் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இது நீங்க விரும்பி சாப்பிடுவீங்களா, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பரிமாறிட்டு இருக்கிறாங்க. போது லக்ஷ்மின்னு அவரும் ரொம்ப இவங்க ஜென்யூனா ஃப்ரெண்டா தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மித்ராக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கோவம் வருது. சும்மாவே அந்த அர்ஜுனை கண்டா பத்திக்கிட்டு வரும் நம்ம மித்ராக்கு. இப்போ தான் வீட்லயே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா கேட்கவா வேணும் அப்படிங்கிற மாதிரி நேரா வராரு. அம்மா எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், நான் கார்ல வெயிட் பண்றேன், லக்கி சாப்பிட்டு சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா சாப்பிட்டு போங்க, இன்னும் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஜுன்னு, ஐயோ அப்பா காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது, எதுக்கு நீங்க ஸ்கிப் பண்றீங்க, அதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்பவே கெடுதல், ஒழுங்கா சாப்பிட்டு போங்க, இன்னும் டைம் இருக்கு ஸ்கூல் போறதுக்கு, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அர்ஜுனும் மித்ரா ஹாய் மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் கண்டுக்கவே இல்லை. உடனே சாப்பிடலையா மித்ரா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு, இது என் வீடு, இது என்னோட டைனிங் டேபிள்,
அதாவது இது இது வந்து எல்லாமே என்னோடது, என் வீட்லயே உட்காந்துட்டு என் சாப்பாடே சாப்பிட்டுட்டு என்னையே சாப்பிடலையான்னு நீ கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி அர்ஜுன் அவமானப்படுத்துற மாதிரி மித்ரா பேசிட்டு இருக்காரு. உடனே அரவிந்தாக்கு கோவம் வருது. இருக்கட்டும் மித்ரா, இது உன் வீடாவே இருக்கட்டும், இது உன் பிள்ளைங்களாவே இருக்கட்டும், இது உன்னோட நீ சம்பாதிச்ச டைனிங் டேபிளாவே இருக்கட்டும், ஆனா சமைச்சது லக்ஷ்மி. அவ இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு பரிமாறுறதுல என்ன தப்பு இருக்கு? அவன் உன்னை சாப்பிட்றியான்னு தானே கேட்டான், அதுக்கு எதுக்கு நீ இப்போ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம அரவிந்தா வந்து இது பண்ணிட்டு இருக்க. உடனே மனுஷன் தேவையான எப்படியோ ஆண்டி நம்ம கொளுத்தி போட்டது வேற லெவல் ஆயிட்டு, இப்படியே இன்னும் இந்த லக்ஷ்மி மேல மித்ராக்கு வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கணும், இந்த அர்ஜுனோட சீக்கிரமே பழைய மாதிரி அந்த அர்ஜுன் வீட்டுக்கு அந்த லக்ஷ்மியும் ஜுனுவையும் அனுப்பி வைக்கணும், அதுதான் ஆண்டி நம்மளோட பிளானா இருக்கணும், சீக்கிரமே இது கூடிய சீக்கிரமே நடந்துரும் சொல்லி இவங்க எல்லாம் இங்க இருந்து பேசி தூரத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம மனுஷன் இங்க நம்ம மித்ராவை எல்லாரும் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரவிந்தா ஒரு பக்கம், என்ன உன் பிள்ளைங்களுக்காக சாப்பிட முடியாதா, எப்போ காலையில சாப்பிட்டு தானே போகணும், உட்காந்து சாப்பிடு மித்ரா அப்படின்னு அரவிந்தா ஒரு பக்கம் சொல்ல, அடுத்து ஜெயதேவ் மித்ரா லக்கிக்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இங்க இருந்து பின்னாடி பார்த்தா நம்ம தேவயானி மனிஷாவும் மித்ரா கண்டிப்பா சாப்பிட மாட்டான், எப்படியும் அந்த அர்ஜுனை பார்த்தாலே வந்து கோவத்துல இருப்பான், கண்டிப்பா சாப்பிட போறது இல்ல, இப்படிதான் ஆண்டி இன்னும் இந்த லக்ஷ்மி நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜுன்னு வந்து என்ன பண்றாரு, நான் சாப்பிட மாட்டேன், அப்பா சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை கீழே வச்சிடறாரு. அடுத்து ஒன்னே இங்க இருந்து மனுஷன் தேவியானி, இந்த ஜுன்னு என்ன ஆண்டி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான், இது வரைக்கும் இந்த லக்ஷ்மியோட பையன் தெரிய வராது கூட கொஞ்சம் அடங்கிதான் இருந்தான், இப்ப அப்பா அப்பான்னு வாரத்துக்கு வருத்தம் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அவன் பேச்ச கேட்டாலே எரிச்சலா வருது ஆண்டி, இவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, அம்மா தான் நடிப்பானா இந்த ஜுன்னு அவளையே தூக்கி சாப்பிடுறான் போல, இந்த லக்ஷ்மியை விட ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இவனை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது ஆண்டி அப்படின்னு மனுஷன் தேவியானி இங்க இருந்து புலம்பிட்டு இருக்க. நம்ம ஜுன்னு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஸ்பூனை கீழே போட்டுருவாரு. அடுத்து பார்த்தா நம்ம லக்கி பாப்பா, அப்பா சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்களும் போட்டுருவாங்க. உடனே நம்ம அரவிந்தா இருந்துட்டு பிள்ளைங்களுக்காக வந்து சாப்பிட மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஜானு, லக்கிக்காக வந்து சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவேக், அண்ணா உனக்கு மத்த யாரையும் தான் பிடிக்காது, ஆனா லக்கியும் உனக்கு பிடிக்கும்ல, லக்கி சாப்பிடாம ஸ்கூலுக்கு போனா உனக்கு சந்தோஷமா, லக்கி சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறியா இல்ல பசியால இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி லக்கியும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சரின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா ஒரு சேர்ல போய் கார்னர்ல போய் கடைசியில போய் தனியா ஒரு சேர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அம்மா நீங்களே பரிமாறுங்கப்பா அப்பாக்கு அப்படின்னு நம்ம ஜுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே இவங்களும் போயிட்டு உப்புமாவை போய் வைக்கிறாங்க. இங்க நம்ம மித்ரா வந்து லக்ஷ்மியை பார்க்க மாட்டாங்களாம், இந்த பக்கம் திரும்பிட்டு போதும் போதும்னு சொல்லிட்டு கையை வச்சே காட்டிட்டு இருக்கிறாரு. உடனே உப்புமாவை வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஜுன்னு இருந்துட்டு, சட்னி கூட வையம்மா, அப்பா உங்களுக்கு இந்த கடலை சட்னினா ரொம்ப பிடிக்குமாமே, கிராணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அம்மா வைக்கிற சட்னினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, சட்னி வையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பாருங்க ஆண்டி, நீங்க மனிஷாங்க இருந்து புலம்பிட்டு இருக்காங்க, இந்த ஜுன்னு ஓவரா தான் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு இவனை பார்த்தாலே எரிச்சலா வருது, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அவ்வளவுதான், லக்ஷ்மியை உன்னையும் சேர்த்து வச்சிருவாங்க போலயோ, நடக்க விடக்கூடாது ஆண்டின்னு லக்ஷ்மியும் தேவியானியும் அங்கிருந்து பேசிடுச்சு. நம்ம மனிஷாவும் தேவியானியும் அங்கிருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே சட்னியும் வைக்கிறாரு. சட்னியை வச்சோடனே நம்ம மித்ரா வந்து சாப்பாடை சாப்பிடாம பழைய நினைவுகளுக்கு போறாரு. பிளாஷ்பேக் என்னன்னா, இந்த சட்னி, அதுவும் லக்ஷ்மி வைக்கிற சட்னின்னா நம்ம மித்ராக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்க அம்மா அரவிந்தாவை விட ரொம்பவே சூப்பரா இந்த சட்னி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சட்னியவே தனியா சாப்பிட்டுட்டு இருப்பாரு நம்ம மித்ரா. உடனே இவங்க உள்ள சமைச்சிட்டு இருப்பாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே பார்த்தா இவர் வந்து பிளேட்ல உப்புமா இட்லி எதுவுமே வைக்காம சட்னி மட்டும் வச்சுட்டு சட்னி அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாரு. உடனே நம்ம லக்ஷ்மி வந்துட்டு, என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, சட்னியை மட்டும் வெறுமனே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ லக்ஷ்மி நீ வைக்கிற சட்னி இருக்கே அதுக்கு நான் அடிமை எவ்வளவு தெரியுமா, நான் அம்மா கிட்ட கூட நிறைய தடவை சொல்லிட்டேன், நீ வைக்கிற சட்னி எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த கடலை சட்னினா ரொம்பவே பிடிக்கும், அம்மா கூட எனக்கு இவ்வளவு ஸ்பெஷலா இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, நீ அம்மாவை விட தூக்கி சாப்பிடுற மாதிரி சட்னி பண்ணிருக்க, இந்த சட்னி எப்படிதான் நீ பண்ற, நீ பண்ணா மட்டும் எப்படி இவ்வளவு டேஸ்ட் வருது, எனக்கு நீ பண்ற சட்னி மட்டுமே போதும், வேற எதுவுமே வேண்டாம்னு தோணுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வெயிட் பண்ணுங்க, சட்னியை மட்டும் சாப்பிட்டு வயிறு வலிக்கிறதுக்கா நான் வந்து உங்களுக்கு இட்லி கூட வைக்கிறேன், இட்லியோட வச்சு சேர்த்து சாப்பிடுங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ ஸ்பெஷலா ஒண்ணு கொடுக்கணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸ்பெஷலாவா, என்ன உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும்,
ஐயோ லக்ஷ்மி, எனக்கு நீ முத்தம் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு லக்ஷ்மியோட. ஐயோ நம்ம இப்ப எங்க இருக்கோம், நம்ம ஹால்ல இருக்கிறோம், இப்ப யாராச்சும் வந்தா என்ன நினைப்பாங்க, விளையாடாதீங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் லக்ஷ்மி, இதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்னோட பொண்டாட்டி, நான் என் பொண்டாட்டி எனக்கு முத்தம் கொடுக்குறா, யாரு வந்து என்ன நினைக்க போறாங்க? இப்ப நீ எனக்கு முத்தம் கொடுத்தாதான் நான் இந்த இட்லியே சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மியும் வந்து சுத்தி முத்தி அங்க இங்க பாக்குறாங்க. சரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. உடனே அந்த இதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. உடனே ஏன்ப்பா என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி லக்கி சொல்ல, அது ஒன்றும் இல்லை லக்கி, ஃப்ளாஷ்பேக்கு போயிருப்பாங்க, என் அம்மா முன்னாடி சட்னி வச்சிருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படிதானப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனிஷாக்கு வயிறு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். இவன் என்ன ஆண்டி விட்டா இப்பவே வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் லக்ஷ்மியும் இந்த மித்ராவையும் சேர்த்து வச்சிருவான் போலயே, இவன் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், எனக்கு எரிச்சலா வருது ஆண்டி, இவங்களை பார்க்கவே எனக்கு பத்திக்கிட்டு வருது ஆண்டின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம மித்ராவோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. மித்ராக்கு பரிமாறின சந்தோஷத்துல நம்ம லக்ஷ்மி இருக்கிறாங்க. சார் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கையால தன் புருஷனுக்கு சமைச்சு போட்டிருக்கோமே அப்படிங்கிற சந்தோஷத்துல ரொம்பவே மகிழ்ச்சியா மித்ராக்கு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிள்ளைங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்து மித்ரா சாப்பிட்டுட்டு சரி கை கழுவிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. உடனே மித்ரா 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 சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, லக்ஷ்மி வந்து கூப்பிடுறாங்க மித்ரான்னு. உடனே நம்ம மித்ரா சொல்றாரு, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இன்னும் நான் கொஞ்ச நாள்ல உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன், அது வரைக்கும் தான் நீ இந்த வீட்டுல இருக்கணும், அதை விட்டுட்டு என்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்காத, கனவுல நினைக்காதல அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு உன் பேரை சொல்ல கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐயோ மித்ரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் இப்ப பேச வந்தது வந்து ஜெயமார் ப்ராஜெக்ட் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீயே வேண்டான்னு சொல்லியாச்சு, இப்ப என்ன அந்த ஜெயமார் ப்ராஜெக்ட பத்தி என்ன பேசணும்? இல்ல, நீங்க அந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தீங்க, எனக்கு உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது, அதுக்கு ரொம்பவே ஆப்டா இருந்தது, அதனால நீங்களும் அர்ஜுனும் சேர்ந்து செய்யணும், அதுதான் ஜெயமார் சாரோட விருப்பமும் கூட. ஓ, நீ எப்படி உன்னோட சுயநலத்துக்காக நீ யாரை வேணா யூஸ் பண்ணிப்ப, இப்ப என்ன இந்த ஜெயமார் ப்ராஜெக்ட வச்சு என் கூட அப்படியே நெருக்கமாயி பழைய மாதிரி ஒன்னா இருக்கலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு அந்த ப்ராஜெக்டும் தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுன் பின்னாடி வந்து, மித்ரா நீ அதுக்காக நிறைய உழைச்சிருக்க மித்ரா, உன்னோட இது ரொம்பவே சூப்பரா இருந்தது, உன்னோட ஐடியா, அத வந்து திறமையானவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் மித்ரா, அதுல நீயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீ வந்து இப்போ ஜேஎம்ஆர் ப்ராஜெக்ட்ல திரும்பி நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டும் தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க நீ வந்து என்கிட்ட சொல்றியா, நீ எப்பவுமே எனக்கு எதிரிதான், ஏதோ இப்போ உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட பொண்டாட்டி, என்னோட எக்ஸ் பொண்டாட்டின்னு தெரிஞ்சனால இப்போ வந்து உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா வந்து பேசிட்டு இருக்கிறியா அர்ஜுன், உன் வேலை எதுண்டோ அதை மட்டும் பாரு அர்ஜுன் சொல்லி அர்ஜுனையும் நம்ம மித்ரா வந்து அசிங்கப்படுத்தி பேசுறாரு. ஒண்ணு இங்க பாரு மித்ரா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு, பிகாஸ் உனக்கு நல்ல பொட்டான்சியல் இருக்கு, உனக்கு நல்ல திறமை இருக்கு, அதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கோன்னு தான் நான் சொல்றேன். இதால உன்னோட இதுவே இமேஜ் எல்லாமே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஜேஎம்ஆர் ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பெரிய கனவு எல்லாத்துக்கும், அதை நீ வேண்டான்னு சொல்றியா? அதுல நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும் மித்ரா, நீ உனக்கு அதுக்கான எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்கு, தகுதி இருந்தா அதை வீணாக்காத மித்ரா, நீ வந்து என் மேல இருக்க கோவத்தை இதுல காட்டாத அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க பாரு, முதல்ல இவளுக்கு என் லைஃப் பார்ட்னராவே இடம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன என் லைஃப்ல இவளுக்கு இடம் இல்லைன்னு ஆயிப்போச்சு, இந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதெல்லாம் ஒன்னும் எனக்கு தேவையில்ல, என் விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு, உங்க வேலை எதுன்னு அதை மட்டும் பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு அடுத்து நீ உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கும் எனக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து கோச்சுக்கிட்டு போயிடுறாரு காரை. உடனே பின்னாடியே பார்த்தா நம்ம லக்கி பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்புறதுக்காக போறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம அர்ஜுன் லக்ஷ்மி கிட்ட திரும்பி சொல்லிட்டு இருக்கிறாரு, லக்ஷ்மி மித்ராக்கு நிறைய அதுக்கான பொட்டான்சியல் எல்லாமே இருக்கு, ஆனா அவன் கோவத்தினால இத விடுறதை என்னால ஏத்துக்கவே முடியாது லக்ஷ்மி, நீ ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணி நம்ம மித்ராவை இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அர்ஜுன் சார், கண்டிப்பா நான் என்னால முடிஞ்சது ஏதாவது பண்றேன், ஏதாவது பண்ணி கண்டிப்பா மித்ராவை நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறேன், இதுல வந்து ஜேஎம்ஆர் ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா அவங்களோட பங்கு நான் கொடுக்க வைப்பேன், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, நான் ஏதாவது பண்றேன் அர்ஜுன் சார் அப்படின்னு இவங்க திரும்ப வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே இங்க மித்ராவோ கார்ல ஏறி சீட் பெல்ட் போட்டாரு, லக்கி சீட் பெல்ட் போடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த சைடு திரும்பி பார்த்தா நம்ம ஜுன்னு உட்காந்துருக்காரு, சிரிச்சுட்டே இருக்காரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ என்னடா இங்க, லக்கி எங்க அப்படின்னா, அப்பா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு லக்கி வந்து பின்னாடி சீட்ல இருக்கிறாங்க.
உடனே நீ எதுக்குடா முன்னாடி வந்த, உன்னைய லக்கி தான் இப்ப லக்கி தான் எப்பவும் என் பக்கத்துல இருப்பா, லக்கி இங்க வரட்டும், லக்கி நீ முன்னாடி வா, நீ பின்னாடி போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்பா உனக்கு எங்க மேல பாசம் இல்லையா அப்படின்னு நம்ம ஜுன்னு வந்து கேட்காரு. ஏன்பா நான் உங்க கூட முன்னாடி உட்காரக்கூடாதா, எனக்கு நீங்க என்னோட அப்பா தானே, நான் முன்னாடி உட்கார்ந்தா என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு, ஏன் பையனை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா கேட்டுட்டு இருக்கிறாரு. என்னடா உங்க அம்மாவே மிஞ்சிருவ போல, உங்க அம்மா தான் நடிச்சு எல்லாரும் ஏமாத்துவான்னு பார்த்தா நீ அவளுக்கு மேல நல்ல நடிகனா இருக்க, இப்படி எல்லாம் சோகமா மூஞ்ச வச்சுட்டு நடிச்சா நான் உடனே நீ ஏமாந்துருவேன்னு நினைச்சியா, இதெல்லாம் என்கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு சோகமா வச்சிடுறாரு ஜுன்னு மூஞ்ச. ஒன்னு லக்கி இருந்துட்டு, அப்பா என்னப்பா உங்க பிரச்சனை, ஜுன்னு இருக்கட்டுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அவன் பின்னாடி போட்டும், லக்கி நீ தானே இப்ப முன்னாடி இருப்ப, நீ முன்னாடி வா. இருக்கட்டும் அப்பா, ஜுன்னு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே அவனோட அப்பாவா தெரிஞ்சிருக்கு, அதனால தானே அவன் உங்க கூட இருக்கணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், அதுல என்ன தப்பு இருக்கு, அம்மா சொல்லி இருக்கிறாங்க, 2 பேருமே எப்பவுமே வந்து ஒருத்தர் வசதி ஒருத்தர் கம்மின்னு கிடையவே கிடையாது, 2 பேருமே சமம் தான். அதாவது லக்கி உனக்கு என்ன கிடைக்குதோ அது ஜுன்னுக்கு கிடைக்கணும், அதே மாதிரி ஜுன்னு நீ உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை நீ லக்கிக்கு கொடுக்கணும், 2 பேருமே இந்த வீட்டுல சமம் தான், ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழேங்கிறது என்ன இருக்கவே கூடாது அப்படின்னு அம்மா என்கிட்ட சொல்லிதான் அனுப்பியிருக்காங்கப்பா. பரவாயில்லப்பா, இன்னைக்கு ஜுன்னுவே முன்னாடி ஒருத்தர் தானே உட்கார முடியும், ஜுன்னு உட்காரட்டுமே, அவன் இன்னைக்கு நீங்க உங்க கூட உட்காரணும் நம்ம காலையில இருந்து எவ்வளவு ஆசையா இருந்தான் அப்படின்னு சொல்லி பெரிய மனுஷி மாதிரி நம்ம லக்கி வந்து பேசிட்டு இருக்காங்க. லக்கி எனக்கு நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. உடனே இவருக்கோ ஜுன்னுக்கோ வந்து சோகமா மூஞ்ச வச்சிருக்காரு. அப்பா குடும்பமா எப்படிடா நடிக்கிறீங்க, நல்லாதான்டா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அது எப்படிடா இத்தனை நாளா நீ எதிரிய பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்த, அது எப்படிடா கொஞ்ச நாள்லயே உனக்கு இப்ப நான் எனக்கு என்னைய பிடிக்குதுன்னு என்கிட்டயே வந்து போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து ஜுன்னுவை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ அப்பா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்க என் அப்பான்னு தெரியாது, அதனால எனக்கு பிடிக்கல, இப்ப நீங்க தான் என்னோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் நான் எனக்கு எப்படி என் அப்பாவை பிடிக்காம போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்புறம் வேற என்ன, இன்னும் நல்லா நடிக்கிறடா நீ, முன்னாடி இப்ப ஏன் பிடிச்சது, முன்னாடி ஏன் பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கு போனா, முதல் வாட்டி நம்ம லக்கியும் ஜுன்னும் மீட் பண்ணும்போது ஐஸ்கிரீம் அங்க மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து விஷ் பண்றதுக்காக ஹாய் அங்கிள்னு கையை கொடுத்திருப்பாரு. நம்ம மித்ராவோ திமிரில அர்ஜுனோட பையன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்திருப்பாரு. அதை சொல்லி காட்டுவாரு. அடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மித்ரா மாதிரியே இமிட்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. நானா எக்ஸசைஸ் பண்றேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு வந்து நீங்க என்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து அர்ஜுன் ஒரு பார்ட்டி கொடுத்துருப்பாரு. அதுல லக்கியை பத்தி கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை வச்சு பேசிட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா நேரா வந்து கேளுங்க, அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னுவும் மித்ராக்கு பிறந்த பையங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காண்டி ரத்தத்திலே ஊர்னது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் ப்ரூவ் பண்றதுக்காண்டி அவரை மாதிரி கோவப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பெல்லாம் நீங்க என்கிட்ட ரொம்பவே திமிரா நடந்துக்கிட்டீங்க, என்கிட்ட ரொம்பவே ஹார்ஷா நடந்துக்கிட்டீங்க, எனக்கு மரியாதையே கொடுக்காம நடந்துக்கிட்டீங்க, அதனால எனக்கு அப்போ உங்களை பிடிக்கல, ஆனா இப்பதான் நீங்க என் அப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்பாவை யாருக்காவது பிடிக்காம போகுமா அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜுன்னு. உடனே நல்லா நடிக்கிறடா, நல்ல இப்படி பேச்சு, வயசுதான் சின்னோண்டு, பேச்செல்லாம் நல்லா பெரிய ஆளு மாதிரி பேச கத்துக்கிட்டாடா, நல்லா கத்துருக்க, உங்க அம்மா நல்லா கத்து கொடுத்துருக்கா உன்னை நல்லா எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி என் மனசை மத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ அப்பா, நான் உங்க மேல உண்மையான பாசம் தானே வச்சிருக்கேன், நீங்க ஏன் என்னை வந்து எதிரியா பாக்குற மாதிரி பாக்குறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, உங்களுக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கலையாப்பா, உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம லக்கி இருந்துட்டு, அப்பா என்ன நடக்குதுங்க, உங்களுக்கு நான் எப்படி பொண்ணோ அதே மாதிரி தானே ஜுன்னு உங்க பையன் தானே, அவன் இன்னைக்கு முன்னாடி உட்காரதுனால என்ன பிரச்சனை, நீங்க ஜுன்னுவை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அது ஜுன்னு கஷ்டப்பட்டா எனக்கு அது கஷ்டமா இருக்கும், அப்போ உங்களுக்கு பரவாயில்லையாப்பா, நீங்க என்ன எப்படி அன்பா பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி ஜுன்னுவையும் நீங்க அன்பா பாத்துக்கணும், நான் எப்படி உங்க பொண்ணோ அதே மாதிரி ஜுன்னுவும் உங்க பையன் தானே, ஜுன்னு மேலே நீங்க பாசமா அன்பா இருங்க, அப்பதான் ஓகே, இல்லைன்னா நானும் உங்க மேல கோவமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி ஒரு பக்கம் பேச, உடனே மித்ராக்கோ சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரே கஷ்டப்பட்டு சீட் பெல்ட்டை எடுக்க வரும்போது பார்த்தா, வெயிட் பண்ணு இரு நானே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து இதை கூட உனக்கு ஒழுங்கா இருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு விட வராரு. உடனே நம்ம ஜுன்னு இருந்துட்டு முத்தமலையை பொழியிறாரு, முத்தத்தை கொடுக்குறாரு. உடனே இவருக்கோ லக்ஷ்மி முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஜுன்னு கொடுத்த முத்தம் வந்து லக்ஷ்மி கொடுக்குற மாதிரி இருக்கு. முத்தம் கொடுத்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடுறாரு நம்ம மித்ரா.
முத்தம் கொடுத்தோன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு நம்ம மித்ரா. உடனே மித்ரா வந்து இவன் முத்தம் கொடுத்தது எனக்கு ஒரு மாதிரி நல்ல எண்ணமா வருது. ஐயோ இப்படியே போச்சுன்னா நான் இவன் பக்கமே மொத்தமா சாஞ்சிருவேன். இனிமேல் நான் இவன் கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் இட் அப் பண்ணி தான் இருக்கணும். இவனை விட்டு தள்ளியே இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இனிமேல் இவன் கிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்பா என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு ஜுன்னுவை பார்த்து ஜுன்னு வந்து இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உடனே இவரும் பார்த்து நம்ம மித்ரா வந்து ஜுன்னுவை பார்த்து முறைச்சிட்டே இருக்கிறாரு. லக்கி பின்னாடி இருந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் தான், ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் தாங்கிற மாதிரி அவங்க இருந்துட்டு ஜுன்னு மேல கோவப்படாதீங்கப்பா, நீங்க காரை முதல்ல ஓட்டுங்க, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போங்க, நேரமாகிட்டே இருக்கு அப்படின்னு இவங்க இங்க இருந்து இது பண்ணிட்டு இருக்க. அடுத்து பார்த்தா நம்ம குருஜி தீக்ஷலுவை பாக்குறதுக்காக நம்ம அரவிந்தாவும் லக்ஷ்மியும் போறாங்க. அங்க போய் அவங்க கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க தீக்ஷலு கிட்ட. அரவிந்தா வந்து இவ்வளோ வருஷம் நான் வந்து பிரிச்சு வச்ச லக்ஷ்மியும் மித்ராவும் பிரிச்சு வச்சு அப்பாவும் மகனையும் பிரிச்சு வச்ச பாவம் கண்டிப்பா என்னதான் சேரும். நான் வந்து அது லக்ஷ்மி எனக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ண போய் அவளோட வாழ்க்கை இப்படி இருள் ஆயிருச்சு. அந்த பாவத்தை வந்து நான் எங்க போய் முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. இப்ப எப்படியோ ஒரு வழியா இத்தனை நாளா சம்யுக்தாவா வேற ஒரு பொண்ணா எங்க வீட்டுல இருந்துட்டு இருந்தா லக்ஷ்மி. ஆனா இப்போ மித்ராக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ மித்ராவும் ஒரு வழியா அவளை இன்னும் கொஞ்ச நாள்ல ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு. எப்படியோ லக்ஷ்மியும் என்னோட பேரனும் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். லக்ஷ்மி எப்படியோ திரும்ப எங்க குடும்பத்துக்கு திரும்ப வந்துட்டா. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பரிகார பூஜையும் அன்னைக்கு பண்ணி மித்ரா உயிரை அன்னைக்கு காப்பாத்திட்டா. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மி திரும்ப என் குடும்பத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு தீக்ஷலுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தீக்ஷலு நான் உங்ககிட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்ல வராரு. இப்போ நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க. ஐயோ தீக்ஷலு ஐயா, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, இப்போ என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி திரும்ப கேட்க, அது ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, இப்போ நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க திரும்ப நீ குடும்பத்துக்கு வந்துட்ட, அப்பாவும் மகனும் ஒன்னா இருக்காங்க ஒரே வீட்டுல, நீ சந்தோஷமா இருக்கா. ஆனா இப்ப எப்படி நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுன்னா எனக்கு ஒரே தயக்கமா இருக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன விஷயம், தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல இப்போ மித்ராவுக்கு திரும்பியும் கண்டே இருக்கா. ஐயோ யாரால கண்டோ, எப்ப கண்டோம், மித்ரா உயிரை நான் எப்படி காப்பாத்த போறேன், மித்ராக்கு திருப்பியும் கண்டமா, என்ன பிரச்சனை சொல்லுங்க தீக்ஷல், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி கேட்க, இப்போ கண்டம் மித்ராக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க, உன் பையனுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. பையனுக்கா, ஜுன்னுக்கா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம லட்சுமிக்கு பயந்துட்டாங்க. என்னது ஜுன்னுக்கு என்ன கண்டோம், ஜுன்னுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. உன்ன அரவிந்தா என்ன குருஜி சொல்றீங்க, ஜுன்னுக்கு என்ன ஆச்சு? ஆமா அரவிந்தா, எப்படி வந்து இவ்வளவு நாளா மித்ராக்கு கண்ட இருந்ததோ அதே மாதிரி இப்ப அவனோட வாரிசு ஜுன்னுக்கும் அதே இது இருக்கு. அவனோட ரத்தம் தானே, மித்ராவோட ரத்தம் தானே ஜுன்னுவும். அவனுக்கும் இவனுக்கு என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அவனுக்கும் நடக்கும், அவனுக்கும் கிடைக்கும். அதனால ஜுன்னு உயிர் ஆபத்துல இருக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்ன தீக்ஷலையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி, இப்பதானே என் பேரனை நான் பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள கண்டம்னு சொல்றீங்க, இது நான் நல்லதுன்னு நினைக்கிறதா இல்ல என்ன நினைக்கிறது? மித்ராவோட பையன் கிடைச்சிட்டான்னு நாங்க சந்தோஷப்பட்ட இந்த நேரத்துல இப்படி கண்டம்னு இதை தூக்கி போடுறீங்களே, இதுக்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணணும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க அரவிந்தா வந்து பயந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு யாரு, நம்ம லக்ஷ்மி தான் பரிகாரம் பண்ணணும். இப்போ ஜுன்னோட உயிரை காப்பாத்த போறதும் நம்ம லக்ஷ்மி தான் மனசு வைக்கணும். ஏன்னா மித்ராவை எப்படி லக்ஷ்மியோட ஜாதகம் காப்பாத்துச்சோ அதே மாதிரி இப்ப ஜுன்னுவையும் காப்பாத்த போறது லக்ஷ்மி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணணும், ஜுன்னுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது, தயவு செஞ்சு நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க தீக்ஷலு அப்படின்னு சொல்லி இங்க பயந்துட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. நம்ம லக்ஷ்மி வந்து எங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த கடவுளுக்கு அப்படி என்னதான் என் மேல கோவம் அத்த எனக்கு புரியல. இத்தனை வருஷமா வந்து மித்ராவுக்கு கண்டம் கொடுத்து என்னை பயப்பட வச்சாரு, இப்போ அது அவரோட ரத்தங்கிறதுக்காக ஜுன்னுக்கு இப்படி கண்டத்தை கொடுத்தா நான் என்ன பண்றது, அப்படின்னு நான் பாவம் பண்ணிட்டேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் அந்த கடவுள் என்ன மட்டும் இப்படி சோதிச்சுட்டே இருக்கிறாரு, ஜுன்னுக்கு ஏதோ ஆகக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து எங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம அரவிந்தாவோ இங்க பாரு நம்ம ஏதாவது பண்ணலாம், கண்டிப்பா ஜுன்னுக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீக்ஷலு இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு, இதுக்கு நாங்க என்ன பண்ணணும், இப்ப ஜுன்னுவை காப்பாத்த நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் வந்து இதுக்கு பரிகாரம் இருக்கு அரவிந்தா, இதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க வீட்டுல வச்சு ஹோம பூஜை பண்ணணும் வீட்டுல. அதுவும் இல்லாம மித்ரா, லக்ஷ்மி, ஜுன்னு 3 பேரும் சேர்ந்துதான் அந்த பூஜையை பண்ணணும். அவங்க 3 பேரும் மனப்பூர்வமா உட்கார்ந்து அந்த பூஜையை பண்ணாதான் வந்து
ஜுன்னு உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே கண்டிப்பா இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து மித்ரா ஒத்துக்க மாட்டார், அத்தை நான் என்ன பண்ண போறேன், நான் மித்ரா வேற இதுக்கு ஒத்துக்க மாட்டார், ஜுன்னுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணுதான் பரிகாரம் அப்படின்னு தீக்ஷுல சொல்லிடுறாரு. இது ஒண்ணு மட்டும் தான் பரிகாரம் அரவிந்தா. இவங்க 3 பேரும் சேர்ந்து வீட்டுல ஹோம பூஜை பண்ணாதான் ஜுன்னுக்கு எதுவும் ஆகாது, ஜுன்னு உயிர் காப்பாற்றப்படும், இல்லைன்னா அப்புறம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வந்து அதுக்கடுத்து கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்போது பார்த்தா நம்ம லக்ஷ்மிக்கு மண்டைக்குள்ள 1008 எண்ணங்கள். ஆல்ரெடி ஜேஎம்ஆர் ப்ராஜெக்ட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல போய் நான் பூஜையில உட்கார வச்சு ஜுன்னு உயிரை காப்பாத்துங்கன்னு சொன்னா அவர் எப்படி ஒத்துப்பாரு? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. நான் என்ன பண்ணி இப்போ மித்ரா ஒத்துக்க வைக்க போறேன்? ஜுன்னுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, கடவுளே இது என்ன சோதனை எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மண்டைக்குள்ள 1008 எண்ணங்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி இங்க அரவிந்தாவோ ஒன்னும் ஆகாது லக்ஷ்மி, நீ பயப்படாத, ஒன்னும் ஆகாது, நாங்க தான் இருக்கோம்ல, கண்டிப்பா ஜுன்னுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், இந்த பூஜையை நம்ம சிறப்பா முடிச்சிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் மித்ராவை இந்த பூஜையில கண்டிப்பா உனக்காக பண்ண சொல்லுவேன். அவன் யாருக்காக பண்றான்? இதெல்லாம் உனக்காக பண்றான் இல்லையே, ஜுன்னு அவனோட பையன், அவனோட ரத்தம், அவனுக்காக தானே பண்றான், அதுல என்ன இருக்கு, நான் பண்ண வைப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தாவோ இவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்டுல பார்த்தா பிரளயமே நடக்குது. வீட்டுல வந்து கொஞ்ச நாளா வந்து நம்ம மித்ரா வந்து ஆபீஸ் பக்கமே போகல, ரொம்ப டென்ஷனா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆபீஸ் வந்து என்ன நிலவரத்துல இருக்கு, யார் என்ன பண்றா, என்ன வேலையெல்லாம் நடக்குதா இல்லையா, இஎம்ஐ எல்லாம் கரெக்டா கட்டினாங்களா இல்லையா, எதுவுமே செக் பண்ணல, எதுவுமே வந்து எந்த இதுவும் மூவும் பண்ணல. இதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து அதாவது சிஇஓ எல்லாரும் வந்திருக்காங்க, அதாவது மேனேஜர் லெவல்ல இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு யார நம்ம ஜெயதேவ் வந்து ஃபைன்ஸ் எல்லாம் வாங்கி இதெல்லாம் உங்ககிட்ட காட்டிட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப லாஸ்ல போயிடும் போல இப்படியே போனான்னு சொல்லிட்டு இதை வந்து காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஜெயதேவ் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்துட்டு ஜெயதேவுக்கு கோவம்னா அப்படி உச்சந்தலையில இருந்து உள்ளங்காலுக்கு ஏறுது, அந்த அளவுக்கு கோவம். அதாவது என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, என்னது இது, ஒழுங்கா ஒரு இஎம்ஐ கரெக்டா கட்டணும்னு இல்ல, இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், திரும்பியும் கம்பெனி திவால் ஆயிரும், என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரை பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாரு. உடனே மேனேஜர் சாரோ, இல்ல சார், மித்ரா சார் வந்து சைன் பண்ணாதானே சார் எல்லா ஃபைலையும் எங்களால மூவ் பண்ண முடியும், மித்ரா சார் கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கே வர்றதில்ல, ஆஃபீஸ்க்கு வரல, என்ன நடக்குதுன்னு அவங்க இது பண்ணல, அதனாலதான் சார் நாங்க வீட்டுக்கு இந்த வாட்டி வந்தோம், இப்படியே போச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும்னு எங்களுக்கும் தெரியும் சார், நாங்க நிறைய ரிமைண்டர்லாம் போட்டோம், ஆனா மித்ரா சார் எதையும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியல சார் அப்படின்னு சொல்லி மித்ராவை போட்டு கொடுத்துட்றாங்க. மித்ரா வந்து ஆஃபீஸ்க்கே வரல, கையெழுத்து போடல, அதனாலதான் நாங்க இந்த ஃபைல் எல்லாம் மூவ் பண்ணல, சில ஃபைல்ஸ் எல்லாம் இன்னும் மூவ் ஆகாம அப்படியே இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பத்தி என்ன பேசணும் எதுவுமே தெரியாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க அந்த கம்பெனி மேனேஜர்லாம் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சும்மா மித்ரா மேலே பழி போட்டுட்டு இருக்கிறீங்க, இப்படி கடைசி நிலைமையில திவாலாக போகையில தான் வந்து நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா, கம்பெனி எப்படி போகுது என்ன போகுதுன்னு முன்னாடியே அதெல்லாம் வந்து பாக்குறது இல்லையா விவேக், நீயும் ஆபீஸ்க்கு போயிட்டு தானே வந்துட்டு இருக்க, மித்ரா தான் பாக்கலன்னா உனக்கு எங்க போச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே, உங்க 2 பேருக்கு பொறுப்புல தானே நான் இந்த கம்பெனியை கொடுத்துட்டு இருக்கேன், இப்படிதான் உங்களை நம்பி கொடுத்தா இப்படிதான் வந்து திவால் ஆகிற வரைக்கும் கொண்டு வருவீங்களா ஆபீஸ, ஒரு எந்த ப்ராஜெக்ட் முக்கியம், எது முதல்ல பண்ணணும், எப்ப இஎம்ஐ கட்டணும், எந்த லோன் அடைக்கணும்னு அது கூடவா தெரியாது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வட்டி மேல வட்டி போட்டு யாரு கட்ட, என்ன விவேக் இதெல்லாம், நீ உனக்காவது இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா, நீ சரி மித்ரா தான் ஆபீஸ்க்கு போகலன்னா நீ ஏன் போகல, உனக்கு இதை பத்தி தெரியாதா, நீ என்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை, மித்ராவும் என்கிட்ட ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லல, இன்னைக்கு நான் இவங்க 2 பேத்தையும் வர வச்சு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தனால இன்னைக்கு தெரிஞ்சது, இல்லைன்னா கம்பெனி மொத்தமா திவால் ஆயிருக்கும், அப்படிதானே விவேக் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஜெயதேவ் வந்து இந்த மாதிரி ஆவேசப்பட்டு கத்திட்டு இருக்கிறாரு. இதை ஒளிஞ்சிருந்து நம்ம மனிஷாவும் தேவயானையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தேவயானி கேட்க மனிஷா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஏதோ லாஸ் ஆக போதான், கம்பெனியே திவால் ஆகுற நிலைமைக்கு வந்துருச்சான், அததான் வந்து இவ்வளவு லேட்டாவா வந்து சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மித்ராவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாரு ஜெயதேவ், மித்ராவும் விவேக்கும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் அப்படியே தேவயானி கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது, நீங்க மேனேஜர் தானே, உங்களுக்கு தெரியாதா, கம்பெனி நலனுக்கு எது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா, எல்லாத்தையும் கேட்டுதான் பண்ணுவீங்களா, எதை எப்போ மூவ் பண்ணணும்னு கூடவா தெரியாது, அப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்களா இல்ல வந்து சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன விவேக் இதெல்லாம், ஸ்டாஃபுக்கு ஒழுங்கா சேலரி போடணும்னு தெரியாதா,
சேலரி ஒழுங்கா போட்டாதானே அவங்க ஒழுங்கா வேலை பண்ணுவாங்க. சேலரியே போடலையாமே, என்ன நடக்குது இங்க? நம்மளை நம்பி தானே இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படிதான் பண்றதா? இப்படி நீ சேலரி எல்லாம் ஒழுங்கா போடாம இருந்தா அப்புறம் அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? எப்படி நம்ம கடன் எல்லாம் அடைக்கிறது? எப்ப லோன் அடைக்கிறது? இப்பதான் நம்ம கம்பெனி திவால் ஆகினதுல இருந்து ஒரு நிலைக்கு இப்பதான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். உங்களை 2 பேரையும் நம்பி விட்டதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி இவரு மூச்சு முடிக்க பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜெயதேவ். இந்த நேரத்துல மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வராரு நம்ம மித்ரா. வந்தோடனே அவரும் வந்துட்டு கோவத்துல இருக்கிறாரு. அப்பா என்ன ஆச்சாப்பா? என்ன ஆச்சு அப்பா? ஒன்னும் ஆச்சாப்பா? என்னது இதெல்லாம்? ஃபைல பாத்தியா இல்லையா? புடி எடுத்து பாரு. நான் அந்த ஃபைல் எடுத்து கொடுத்து, என்னது இது? ஒழுங்கா எதை எப்பப்போ பண்ணணும்னு தெரியாதா? என்ன ப்ராஜெக்ட் இருக்கு, எந்த ப்ராஜெக்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, எதையுமே நீ பாக்குறதே இல்லை, அப்படிதானே? எதுக்கு என்ன ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? இங்க பாரு, எல்லாம் எத்தனை இது லாஸ் ஆயிருக்குன்னு பாரு. இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம கம்பெனியே திவால் ஆயிரும். அதுவும் இல்லாம ஸ்டாஃபுக்கு 2 மாசம் சேலரியும் போடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சேலரி போட்டாங்களா இல்லையா அதையும் நீ செக் பண்ணல. என்னதான் நினைச்சிட்டு இருக்க மித்ரா? நீ உன் பொறுப்புல தானே இந்த கம்பெனியை விட்டுருக்கேன். அப்ப நீ தானே இதுக்கு எல்லாம் பொறுப்பு. என்னது இதுதான் நீ பண்றது இதுவா? இப்போ எனக்கு தெரியாது. இப்ப நீ எனக்கு அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டா நீ எடுக்கிற, எனக்கு தெரியாது. அது நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ப்ராஜெக்டை எடுத்து அதை நீ எடுத்தாதான் இந்த லாஸ் எல்லாம் சரி கட்ட முடியும். இது கம்பெனி திவால் ஆகிற நிலைமையை நம்ம மேல கொண்டு வர முடியும். நீ உன்னோட சொந்த பிரச்சனையை இது பண்ணிட்டு நீ அந்த ப்ராஜெக்டை எடுக்க மாட்டேன், ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான். எனக்கு கம்பெனி இப்போ முன்னாடி வரணும், நம்பர் 1 வரணும். எனக்கு தெரியாது. இனி அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை நீ எடுக்கிற மித்ரா, நீ எடுத்தாதான் இதுக்கெல்லாம் சரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டு இருக்காரு. அதாவது பிசினஸ் தான் எனக்கு முக்கியம், உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு என்னை நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை அர்ஜுனும் மித்ரா அண்ணனும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பெரியப்பா. ஆனா அர்ஜுன் இருக்கிறதுனால நம்ம மித்ரா அண்ணா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்ப கம்பெனி திவால் ஆனா பரவாயில்லையா? கம்பெனி இப்பதான் ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம், திருப்பியும் திவாலாயி நம்ம என்ன பண்றது? திரும்பியும் நம்ம லாஸ் ஆகணும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியாது. கம்பெனி மேல வரணும்னா மித்ரா இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். சும்மா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா மித்ரா கோச்சுக்கிட்டு மேல போயிடுறாரு. உடனே தேவியானி மனுஷன் இருந்துட்டு, இப்போ மித்ரா என்ன முடிவு எடுப்பான்னு நினைக்கிறீங்க ஆண்டி அப்படின்னு கேட்க தேவயானி ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன எப்படியும் அவன் இப்போ லக்ஷ்மி அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கால, கண்டிப்பா அதனால அவன் அந்த ப்ராஜெக்டை எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படியும் மித்ராக்கு லக்ஷ்மியை பிடிக்காதுதான். ஆனா அப்பா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் இவன் அவனுக்கு இப்ப கம்பெனியை எப்படியாவது மேல கொண்டு வரணும்னு தான் சொல்லிட்டு இருக்கு. நிறைய லாஸ் ஆயிருக்கு, அதனால கம்பெனியை மேல கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை பத்தி யோசிப்பான்னு நினைக்கிறேன். திரும்பி அந்த லட்சுமி கூட வேலை பார்ப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மனிஷா, உன்னை என்ன ஆண்டி சொல்லிட்டு இருக்கீங்க? திருப்பி அந்த லட்சுமி கூட வேலை பார்ப்பானா? அப்படியெல்லாம் விடக்கூடாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவன் லக்ஷ்மி கூட வேலை பார்த்தாலும் லக்ஷ்மியோட ஒன்னால சேர வாய்ப்பே இல்லை. ஆனா அவனுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு கவலை, அவன் இப்போ ஃபுல் ஃபோக்கஸும் லக்ஷ்மி மேல கிடையாது, கம்பெனி மேலதான் இருக்கு. கம்பெனி இப்ப நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வரணும் தான் அவன் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா இந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா தெரியல ஆண்டி, ஒருவேளை அப்படி எடுத்தா என்ன ஆண்டி பண்றது? நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க? அவன் முதல்ல அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை எடுக்கட்டும், எடுத்ததுக்கு அப்புறம் அந்த லக்ஷ்மியோட கூட சேர்ந்து வேலை பார்க்கட்டும். எப்படியும் அதுக்கு அடுத்து அங்க போய் நம்ம என்ன பிரச்சனை பண்ணலாம்னு அப்ப யோசிக்கலாம். இப்பவே அதை பத்தி யோசிச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. எப்ப என்ன பண்ணணுமோ அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன நடந்துட போகுது? முதல்ல மித்ரா இப்ப என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல. நம்ம மித்ரா முடிவுக்காக நம்ம காத்திருப்போம். அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை எடுத்து இந்த கம்பெனியை நிலைநிறுத்துறானா இல்ல வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறான்ல. மித்ரா தான் இது பண்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே எனக்கு என்னமோ பயமா இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இதுக்கு அழுத்தாலும் பயந்துட்டே இருக்காத மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டி, இன்னைக்கு எல்லாமே பேட் நியூஸா நடக்குது ஆண்டி. மித்ரா இப்போ லட்சுமி பக்கமே மாறிடுவானோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரும்ப இவங்க எல்லாம் போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஹால்ல அப்பதான் நம்ம தீக்ஷலோ பார்த்துட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள நம்ம லக்ஷ்மியும் அரவிந்தாவும் வராங்க. இவங்க கண்ணீரோட நிக்கிறாங்க. நம்ம லட்சுமி இதை பார்த்தோன்னா ஜானு அக்கா என்னாச்சு அக்கா, எங்க போயிட்டு வந்தீங்க? ஏன் அக்கா சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனையாக்கா அப்படின்னு கேட்க அடுத்து இவரும் வராரு. ஜெயதேவ் விவேக் 2 பேரும் வராங்க. உடனே அரவிந்தா சொல்றாங்க, இப்போ திருப்பியும் கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, என்ன சொல்ற அரவிந்தா? திருப்பியும் கண்டமா? இந்த வாட்டி கண்டம் மித்ராக்கு கிடையாது, ஜுன்னுக்கு. ஏன்னா மித்ராவோட பையன் தானே ஜுன்னு, அவனோட சரிபாதி தானே அவன். அவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவனுக்கும் இருக்கும்.
அத மாதிரி இப்போ ஜுன்னுக்கும் பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அத அக்கா இப்போ ஐயோ என்னக்கா சொல்ற, இப்போ இது என்னக்கா புது பிரச்சனையா இருக்கே, ஜுன்னுக்கு கண்டமா? உடனே ஜெயதேவ் சொல்றாரு, இந்த சின்ன வயசுல ஜுன்னு அவனுக்கு என்ன கண்டம், அவனுக்கு என்ன தெரியும், இந்த வயசுல குட்டி பையன் அவனுக்கு போய் கண்டம் இருக்கா, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிட்டு இருக்கிறார் ஜெயதேவ். அதுக்கடுத்து சரி அரவிந்தா அதுக்கு பரிகாரம் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, பரிகாரம் சொல்லியிருக்காங்க, வீட்டிலே ஹோம பூஜை பண்ண சொல்லி இருக்கிறாங்க. லக்ஷ்மியும் மித்ராவும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஜுன்னுக்காக இந்த பூஜையை பண்ணா ஜுன்னு உயிர் காப்பாற்றப்படும் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல விவேக் வந்து ஐயோ அதுக்கு வாய்ப்பே இல்லை பெரியமா, இப்பதான் ஜேஎம்ஆர் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியே லாஸ்ல போயிட்டு திவாலாகிற நிலைமைக்கு வந்துருச்சு, கம்பெனியை நிலைநிறுத்தணும்னா அதுக்கு ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை நீ டேக் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே என்னால முடியாது, நான் வேற என்ன வழி இருக்குன்னு பார்க்க போறேன்னு கோச்சிக்கிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் அர்ஜுன் லட்சுமி நீ இருக்கிறதுனால நான் இந்த ப்ராஜெக்டை எடுக்க மாட்டேன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இந்த நேரத்துல போய் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு கண்டிப்பா அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன அதாவது ஆபீஸும் உயிரும் முக்கியமா? ஆபீஸ் இன்னைக்கு காசு வரும், நாளைக்கு தோல்வி வரும், நாளைக்கு வெற்றி வரும், ஆனா உயிர் போனா திரும்ப வருமா? மித்ரா இந்த பூஜையை பண்ண வைப்பேன். மித்ரா கிட்ட நீங்க என்ன பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. மித்ரா இந்த பூஜையில உட்காரணும், லக்ஷ்மி கூட சேர்ந்து ஜுன்னுக்காக பண்ணணும். ஜுன்னு என்ன ரோட்ல போற பையனா? இல்ல லக்ஷ்மி தான் அவன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிருமா? லக்ஷ்மி அவன் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே. ஜுன்னு யாரு? அவனோட ரத்தம் தானே, அவனோட பையன் தானே. அவனுக்காக ஏன் இந்த பூஜையை பண்ண மாட்டான்? அவன் எனக்கு தெரியாது, நீங்க பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரவிந்தா கோவப்பட்டு இருக்கிறாங்க. உடனே அடுத்து நம்ம ஜானுவும் இதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, அக்காவே டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அக்காவே இந்த வாழ்க்கையை விட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எப்படி ஜுன்னுக்காக மாமா அந்த பூஜையை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பெரியமா? இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயதேவ் நான் அவ்வளவு தூரம் பேசியுமே அவன் அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை எடுக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ்வளவு கோவத்துல இருக்கவன் எப்படி அரவிந்தா இதுல ஒத்துப்பான்? உடனே அரவிந்தாக்கு கோவத்தின் உச்சிக்கு போயிடறாங்க. என்ன எல்லாரும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது. மித்ராவை எப்படி சம்மதி வைப்பீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசவா எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட மருமக முக்கியம், என்னோட பேரை முக்கியம். இப்ப இந்த ஜுன்னுக்கு இந்த கண்டம் வந்ததுக்கு யாரு காரணம்? அவனோட ரத்தம் அவனுக்கு இருக்க போய் தானே இப்ப அவன மாதிரி தானே இப்ப ஜுன்னுக்கும் வந்திருக்கு. அப்போ இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? மித்ரா தானே எடுத்துக்கணும். மித்ராவால தானே இப்ப ஜுன்னுக்கும் கண்டம் வந்தது. அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? மித்ரா தானே காரணம். அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவானா இல்ல சொல்லிதான் பாக்கட்டுமே? எனக்கு தெரியாது. அவன் இங்க பாரு, நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். என்ன ஆளாளுக்கு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அதாவது ஜுன்னு உயிர் போனா திரும்ப வருமா? எனக்கு தெரியாது. மித்ரா இந்த பூஜையை பண்ணணும், மித்ராவும் லக்ஷ்மியும் சேர்ந்து உட்கார்ந்துதான் பண்ணுவாங்க, அந்த பூஜைக்கான ஏற்பாடை நான் பண்றேன், அவன் உட்கார்றான், அவ்வளவுதான், இதை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆவேசத்துல கத்திட்டு இருக்கிறாங்க நம்ம அரவிந்தா. உடனே எனக்கு தெரியாது, இப்போ கம்பெனியே லாஸ் ஆக போகுதுன்னா அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை எடுக்கணும்னாலும் மித்ரா ரெண்டுதுலயுமே நல்ல முடிவை தான் எடுக்கணும். நல்ல முடிவில்லை, இந்த முடிவை தான் எடுக்கணும். இப்போ ஜுன்னுவோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவன் பூஜையிலும் உட்காரணும், அதே நேரத்துல கம்பெனியோட இது திவாலாகாம இருக்க அந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை எடுக்கணும். இது ரெண்டையுமே மித்ரா குடும்பத்துக்காகவும் ஆபீஸ்க்காகவும் அவன் பிசினஸ்க்காகவும் பண்ணிதான் ஆகணும். இதுல என்ன அவனுக்கு பிடிக்காது வைக்காதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இதுக்கெல்லாம் யார் காரணம்? மித்ரா தானே காரணம். அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்கணும்? அவன் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜெயதேவ் அரவிந்தா நீ இதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க, நான் பேசுறேன், நான் மித்ரா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லட்சுமி ஐயோ அத்தை எனக்கு தெரியும், நீங்க என்ன சொல்றீங்க மாமா, இப்ப கம்பெனி திவாலாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாமா லட்சுமி, இப்போ ஜேஎம்ஆர் ப்ராஜெக்டை எடுத்தா மட்டும்தான் கம்பெனியை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து யாரும் எதுவும் பேச வேண்டாம், நானே மித்ரா கிட்ட போய் பேசுறேன், அவருக்கு எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், எனக்கு ஜுன்னோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம லக்ஷ்மியே எடுத்துக்கிறாங்க. நான் போய் மித்ரா கிட்ட பேசி இதுக்கு ஒத்துக்க வைக்கிறேன். அதுக்கடுத்து மித்ரா இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம மனிஷா உள்ள போய் மித்ரா உங்க அப்பா என்ன அப்படி உன்னை பத்தி அப்படி பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் முன்னாடியே உன்னை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, உனக்கு என்ன ஆஃபீஸ் பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா, நீ உனக்கு என்ன நாலேஜ் இல்லைன்னு, உனக்கு என்ன அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்களுக்கு என்ன தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, அவங்க எப்படி உன்னை பத்தி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவ் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாரு. அப்படியா மனிஷா, உனக்கு அப்ப பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியுமா, எங்க சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும், உனக்கு கொஞ்சம் தானே தெரியும், என் அப்பாக்கு என்னை விட நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க எது சொன்னாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கணும், இதுல எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்ல, அவங்க கேட்கறது கரெக்ட் தானே, கம்பெனி லாஸ் ஆனா யாருதான் கேட்க மாட்டா, என் அப்பா இது கம்பெனியோட நலன்னு கருதி தானே என்ன திட்டிட்டு இருந்தாங்க, எனக்கு இப்ப அதெல்லாம் கவலை இல்லை, எனக்கு எப்படி இப்போ இதை எப்படி இப்போ திவாலாகாம எப்படி என் கம்பெனியை மேல கொண்டு வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்,
நீ வேற வந்து ஏதாவது கோபப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்போ மித்ரா நீ அப்போ அந்த லக்ஷ்மி கூட சேர்ந்து அந்த ஜெயமா ப்ராஜெக்டை எடுக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஏதாவது வழி இருந்தா நீயே சொல்லு மனிஷா, இப்போ வேற வழி இல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நீ போய் திரும்ப அந்த லக்ஷ்மி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த அர்ஜுனும் லக்ஷ்மியும் நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களா? ஐயோ வேண்டாம், நீ அந்த லக்ஷ்மி உன் வாழ்க்கையை வெட்டி அனுப்பிட்ட, இப்ப எதுக்கு நீ அவ கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட பண்ணணும்? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நீ பண்ண வேண்டாம் மித்ரா. அப்ப பண்ணலன்னா அப்போ கம்பெனி திவாலானா உனக்கு பரவாயில்லையா மனிஷா? கம்பெனி லாஸ் ஆல்ரெடி லாஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப நான் என் கம்பெனியை காப்பாற்றணும்னா நான் இதை பண்ணிதான் ஆகணும் மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு வேற ஏதாவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறேன். நீ வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சா ஓகே, ஆனா உனக்கு வேற இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு இப்போ வழி இல்ல. எனக்கு இப்போ என் கம்பெனி ஆல்ரெடி லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப நான் சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மித்ரா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சீக்கிரமே நான் உனக்கு வேற நல்ல இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நல்ல பதிலோட நான் உனக்கு வேற வழியோட நான் உனக்கு தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லட்சுமியும் வாசல்ல நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மித்ராவை எப்படி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது? எப்படினாலும் சரி, எனக்கு ஜுன்னுவோட உயிர் முக்கியம், ஜுன்னுக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன். இதுக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன், மித்ரா கிட்ட பேசி நான் எப்படியாவது இதை ஒத்துக்க வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க நம்ம மனிஷா. இவ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா? இவ என்ன மித்ரா கூட சேர்றதுக்காக என்ன வேணா பண்ணுவா, நான் இவளுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மனிஷாவும் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன நினைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஜுன்னுக்காக அந்த பரிகார பூஜையை நம்ம மித்ரா பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல், சலங்கையொலி சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலையும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.